Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. காஞ்சிபுரம் மாவட்டம் பொய்யாக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி வசூல் ராஜா. இவர் மீது கொலை முயற்சி, ஆள்கடத்தல், மணல் திருட்டு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. காஞ்சிபுரத்தில் A+ ரவுடியாக அறியப்பட்ட வசூல் ராஜா ஆரம்பத்தில் சிறு சிறு குற்றங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டில் ஜோசப் மற்றும் அவரது நண்பர் உள்ளிட்ட 2 கொலை செய்து ரவுடி பட்டியலில் இணைந்தார். இதையடுத்து 2011ஆம் ஆண்டில் பொய்யாக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ராஜா என்பவரை கொலை செய்ததை தொடர்ந்து ரவுடிகள் மத்தியில் வசூல் ராஜாவுக்கு தனி பெயர் வரத் தொடங்கியது. முக்கியமாக வசூல் ராஜா என்ற பெயருக்கு ஏற்றாற் போலவே கட்ட பஞ்சாயத்து செய்து கடனை வசூல் செய்து கொடுப்பதில் இவர் வல்லவராக இருந்துள்ளார். வசூல் ராஜா ஒருவரை கொலை செய்ய வேண்டுமென முடிவெடுத்து விட்டால் அந்த நபரை கடத்தி வந்து முழு போதையாக்கி விடுவாராம். அதன் பிறகு போதையில் இருக்கும் நபரை எளிதாக கொலை செய்துவிட்டு செல்லும் பழக்கத்தையும் வைத்திருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு வசூல் ராஜா திருந்தி வாழ முடிவெடுத்துள்ளார். அதற்காக போலீசாரிடம் சரண்டர் ஆகி வழக்குகளை முடிப்பதில் கவனம் செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இருந்தபோதும் தனது தொழிலை மாற்றிய வசூல் ராஜா மணல் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளார். அதில் கொள்ளை லாபம் பார்த்தவர் புதிதாக 25 லாரிகளை வாங்கி பல்வேறு இடங்களில் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளியே வந்த வசூல் ராஜா திருக்காலிமேடு பகுதியில் வசித்து வந்துள்ளார். 11ஆம் தேதி காலை வசூல் ராஜா தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது திடீரென அங்கு வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் வசூல் ராஜா மீது நாட்டு வெடிகுண்டை வீசியுள்ளது. இதில் வசூல் ராஜா நிலைகுலைந்த நேரத்தில் அந்த கும்பல் மறைத்து வைத்திருந்த கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் அவரை கொடூரமாக வெட்டி சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளது. இந்த தாக்குதலில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த வசூல் ராஜா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நொடியில் அரங்கேறிய இந்த கொலை சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதும் பதற்றமாக காணப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விஷ்ணுகாஞ்சி போலீசார் கொலை செய்யப்பட்ட வசூல் ராஜாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொடூர கொலை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட மர்ம கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். முன்பகை காரணமாக கொலை நிகழ்த்தப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் மீண்டும் ஒரு கொடூர கொலை சம்பவம் அரங்கேறி இருப்பது அந்த பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.